வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும், வாழ்க வளமுடன் என மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக என்னுள் இருந்து வழி நடத்துவராக 22/4/2025 மகரிஷியின் நாள் ஒரு நற்சிந்தனையாக இன்றைய சிந்தனை பற்றறிவு, கற்றறிவு, முற்றறிவு. தூலம், சூக்குமம், காரணம். தூலம் என்பது உடலாகவும், சூக்குமம் என்பது உயிராகவும், காரணம் என்பது பிரம்மம் மெய்ப்பொருளாகவும் உள்ளது. தூலம் என்ற அந்த உடலுக்கு மையப்புள்ளி உண்டு, சுற்றுவட்டமும் உண்டு. உயிர் என்ற சூக்குமத்திற்கு மையப்புள்ளி உண்டு, சுற்றுவட்டம். காரணம் என்ற பிரம்மத்திற்கு மையப்புள்ளியும் இல்லை, சுற்றுவட்டமும் இல்லை. ஏனால் பிரம்மம் எதுவரையில் அறிவாக நிறைந்துள்ளதோ அதுவரையில் பறந்து விரிந்து இருக்கும். இப்போ பற்றறிவு அப்படின்றப்போ நமக்கு பாத்தீங்கன்னா அறிவுதான் எல்லாவற்றையும் இயங்கிக் கொண்டிருப்பது. அந்த அறிவுதான் தெய்வம் என்று வேதாத்ரி மகரிஷி சொல்றார். எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதனோட அறிவு தான் செயல்படுது. ஓரறிவு தாவரம் முதல் ஐயறிவு விலங்கினம் வரை 6வது மனிதன் வரை பாத்தீங்கன்னா அந்த அறிவு, சிந்தனை ஆற்றல் அறிவு, அனுமான அறிவு, இந்த அறிவுதான். இறைநிலையே பிரம்மமே தான் உணர்வதற்கு, தன்னை யார் என்று அறிந்து கொள்வதற்கு எடுத்த ஒரு பிறவிதான் இந்த மனித பிறவி. இறைவனோட படைப்பில் இறுதியாக பூத்த மலர் எதுனா அது மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மனிதனுக்குள்ளோ அந்த அறிவாட்சி திறன் எந்தெந்த நிலைகள், எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி அமைந்துள்ளதோ அவங்க தவத்தின் மூலமாகவோ தற்சோதனையின் மூலமாகவோ அந்த அறிவுத்திறனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வாழ்க்கை திறன் இருக்கும். இதுதான் மகரிஷி சொல்வார் கற்றறிவு. ஆனா இது அனைத்துமே உணர்ந்து பிரம்மமே நானாக வந்துள்ள இந்த நீண்ட சரித்திரத்தை உணர்ந்தால் அதுவேதான் நான். அதான் சொல்லுவாங்க முழுமை பேரு மாதிரி சொல்லுவார் பாருங்க. வாழ்க்கை தத்துவங்கள்ல 12ன்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அறிவின் நிலைப்படிகள் சொல்வாருங்க. நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேரு. நம்பிக்கை என்பது நம்மளோட முன்னோர்கள் வகுத்த வழியில் நாம் வாழ்வது நம்பிக்கை. விளக்கம் என்பது நம் ஞானிகள் பாத்தீங்கன்னா சித்தர்கள் அவங்க சொன்ன விளக்கங்கள், இறைவன்னா யார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கான விளக்கம். அப்படி தெரிஞ்ச உடனே முழுமை பேரு. அனைத்திலுமே தெய்வமாக இருப்பது எது அப்படின்றது அந்த உண்மையை எதை சொல்லுவாங்க, எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருப்பவன் தான் இறைவன், இறைநிலை அப்படின்னு சொல்லிட்டு வேதாத்ரி மகரிஷி சொல்வார். சுத்த வெளியேதான் அனைத்துமாக அந்த இறைத்துகள்ல இருந்து தோன்றி மாற்றம் அடைந்து மனிதன் வரை அந்த அறிவுதான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த அறிவுதான் அடுத்த பிறவியிலும் அடுத்தது கூட நமக்கு வரத்துக்கான வாய்ப்பு. அப்போ நம்ம கிட்ட அறிவு எந்த நிலையில் நமக்கு செயல்படுது, படிக்கிறோம், நம்ம வாழ்க்கை முறைகளை அமைச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் கத்துக்கிறோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தவம் எல்லாமே பண்றோம். அப்போ நம்ம கிட்ட அறிவின் நிலையில் மாற்றம் ஏற்பட்டு அனைத்தையும் உணரும் அந்த திறமை, அந்த இறைநிலை நமக்குள்ள இருந்துதான் எல்லாமே நடத்தி கொண்டிருக்கிறது. எந்த காரணம் இன்றி ஒரு காரியம் நடைபெறுவதில்லை அப்படின்னு நம்ம உள்ளுணர்வாக உணர்றதுதான் முற்றறிவு என்ற இறைநிலையின் ஒரு தெய்வீக அமைப்பு. இதுதான் மகரிஷி நமக்கு இன்றைய சிந்தனையில அளிச்சிருக்காரு. இந்த சிந்தனையை நாமும் கேட்டு பயனடைந்து நம்ம இந்த மனவளக்கலையில சேராத அன்பர்கள் கூட இதுல இணைந்தால் நம் வாழ்க்கை தரம் உயரும். இந்த நாள் இனிய நாளாக அமையும் என்று கூறி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன்.